கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 29ஆம் வசனம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதக்காரர் இப்படி விசுவாசத்தோடு ஒரு அறிக்கையை நாம் பார்க்க முடிகிறது. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். சேனை என்றால் இராணுவம். உம்மாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். மதில் என்றால் பிரச்சனை என்று குறிக்கலாம். பிரச்சனைகளை தாண்டுவேன், போராட்டத்தை தாண்டுவேன். ஏன்னா என் கூட கர்த்தர் இருக்கிறார், என்னை மாற்றுகிற கர்த்தர் இருக்கிறார், என் இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர் இருக்கிறார். அதனால நான் தாண்டுவேன் என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கை எடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை மதில்கள் போல பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். இதை தாண்டிடுவேன் விசுவாசிங்க. தாண்டுவதற்கு வேண்டிய முயற்சிகளை செய்யுங்க. கர்த்தர் உங்க கூட இருப்பார், அதை தாண்டக்கூடிய பலனை தருவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், பரவாயில்ல போவேன், கர்த்தர் இருக்கிறார் என் கூட, அதனால நான் போவேன், சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். எந்த பிரச்சனை, எந்த போராட்டம், கடன் பிரச்சனை, வியாதி, இதை தாண்டி வர கர்த்தர் கிருபை செய்வார், என்னை பலப்படுத்துவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்ன வசனத்தின்படியாய் கர்த்தருடைய பிள்ளைகளை, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிகவும் பெரியவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நிச்சயமாக அவர் மதிலை தாண்டக்கூடிய பலனை தருவார். நீங்க இப்ப இருக்கிற பிரச்சனை அப்படி இருக்காது, கட்டாயம் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப இருக்கிற பிரச்சனையை தாண்டக்கூடிய பலனை தருவார். இந்த எக்கனாமி, இந்த பொருளாதார பிரச்சனை கர்த்தர் தாண்ட பலன் தருவார். இந்த கடன் உங்களை டிப்ரெஷன் பண்ணதில்லை, டென்ஷன் படுத்ததில்லை, இதை தாண்டுவதற்கு கர்த்தர் பலன் தருவார். நீங்க தாண்டுவீங்க. உங்க கையில் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். வர வேண்டிய இடத்துல பணங்களை வர கிருபை செய்வார், சமாதானத்தை செய்ய வைப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, திருமண தடைகள் மாறும், குழந்தை செல்வங்கள் உண்டாகும். தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன். அந்த மதில் தாண்ட முடியாத மதிலாக இருக்கலாம், பெரிய மதிலாக இருக்கலாம், பயப்படாதீங்க, தாண்டுவீங்க என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். சேனைக்குள்ளே பாயவும் மதலை தாண்டவும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஐயோ, இந்த வழியில் நான் எப்படி வியாபாரம் பண்ணுறது, வேலை செய்ய, சேனைக்குள்ளே பாய கர்த்தாவே மதலை தாண்ட கிருபை செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. சமாதான நதி அவங்க வீட்டுக்குள்ளே ஓடட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.